வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 005 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கும் பேட்டர்னும் வந்து ஒரு நல்ல பேட்டர்னை நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 468 அப்படின்ற நம்பர் தான் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு 68, அதாவது இங்கே 2 நாள் வந்து அவன் 453 563 வந்து 2 மாதம் வந்து சேமாக ரிப்பீட் அடித்ததுனால இந்த 13 அந்த 68 ஏபியில் கொடுத்த மாதிரி அவன் பிசியில் வந்து அந்த 68 வந்து எடுத்து கேமில் அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து 468 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து எந்த பேட்டர்னுமே அவன் எடுக்காமல் வந்து ஒரு புது பேட்டர்னில் 005 அப்படின்ற நம்பரை வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டாக வந்து கொடுத்துருக்கான். இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு 05 பிசியில் வந்து நமக்கு எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் புதுசாக வந்து அவன் புது நம்பர் வந்து 005 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து அடிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிசியில் வந்து ஒரு நம்பர் வந்து நமக்கு கரெக்டாக வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபோர்டு வந்து 1 வச்சு வந்து 2 நம்பர் வந்து இந்த மாதம் வந்து அடிச்சிருக்கான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 41, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 861 அப்படின்ற 2 நம்பர் வந்து இந்த மாதம் வந்து அடிச்சிருக்கான். போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 851 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். இதுலலாம் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, அவன் 51க்கு கீழே பாருங்க ஒரு 57 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து 41க்கு வந்து 74 அப்படின்னு அடிக்கிறதுக்கு, அதாவது மேலே பாருங்க ஒரு 74 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருப்பான். இங்கே வந்து 74, அதே மாதிரி அதாவது 47, அதான் வந்து 74 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ ஒரு வேளை கெஸ்ஸிங் இன்னொரு சீபோர்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 61. இந்த 61க்கு அவன் கண்டிப்பாக வந்து ஒரு 67 அப்படி இல்லைன்னா 76 அப்படின்ற 2 நம்பருமே வந்து பிசியில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து ஏன்னா வந்து 1 வச்சு சீபோர்டில் வேறு கேமே அவன் ஆடலை. அவன் ஆடும்போது வந்து இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அதனால தான் வந்து அவன் எப்படி 51க்கு ஒரு 57, 41க்கு ஒரு 47, அதே மாதிரி 61க்கு இங்கே 74, அதாவது 47 வந்து ஸ்வாப் பண்ணி 74 கொடுத்துருக்கான். அதனால் இந்த 67, 66 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா கெஸ்ஸிங்கில் நமக்கு கரெக்டான பேட்டர்னில் இந்த சீபோர்டு 1 வச்சு அவன் கரெக்டாக ஒரு நாள் விட்டு இந்த கேமை தான் ஆடியிருக்கான். அதனால தான் வந்து நான் கரெக்டாக வந்து இந்த நம்பரை வந்து உங்களுக்கு ஃபாலோஅப்பில் வந்து கொடுக்குறேன். 67 அப்படி இல்லைன்னா 76 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல நம்பரு, கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால தான் வந்து நான் மறுபடியும் வந்து இந்த நம்பரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த 67, 76 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு பிசியில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வேறு நம்பரே இல்லை, ஏன்னா 1 வச்சு அவன் கரெக்டாக இந்த நம்பரை தான் வந்து விளையாடி இருக்கான். அதனால தான் வந்து இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பிசியில் வந்து 67 அப்படி இல்லைன்னா 76 அப்படின்னு வருதுன்னா, ஏசி போர்டு அதாவது ஏபி வந்து என்னவா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு வந்து நம்ம வந்து ஏபி, அதாவது போன மாதம் வந்து ஒரு பேட்டர்னை வந்து நம்ம எடுக்கும்போது அவன் கரெக்டாக வந்து போன மாதம் ஒரு கேம் ஆடி இருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏபியில் என்ன நம்பர்லாம் அவன் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் எடுத்து பிசியில் கரெக்டாக அவன் வந்து கேமை வந்து முடிச்சிருக்கான். சரிங்களா? அது வந்து போன மாதம் வந்து அந்த ஒரு பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 63 ஏபியில் வந்து ஒரு 63 இங்கே பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 61, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் ஒரு 65. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அவன் பிசிலையும் எடுத்து ஆடியிருக்கான். அதாவது இங்கே பாருங்கள் ஒரு 96, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 56. இதெல்லாம் வந்து அவன் எங்கே திருப்பி எடுத்து ஆடியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில், அதாவது இந்த 63 வந்து திருப்பி அவன் வந்து இந்த மாதம் வந்து 63 அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து கொடுத்துருக்கான். இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இப்போ 563
இந்த 563 அப்படின்ற நம்பர் வந்து இங்கே 63 வந்து ஏபியில் வந்து 63, ஏபியில் வந்து ஒரு 63, அதை வந்து பிசிலையும் வந்து 63, 563 அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். அதே மாதிரி இந்த 56 இங்கே வந்து 456, இங்கே வந்து பிசியில் வந்து 56, இங்கே வந்து ஏபியில் வந்து ஒரு 56. ஓகேங்களா? ஸோ இந்த 56 வந்து அவன் கொடுத்துட்டான். அதாவது 63 வந்து இங்கே வந்து பிசியில் வந்து ஒரு 63. ஓகேங்களா? ஸோ ஏபியில் அடித்ததை பிசிலையும் வந்து 63 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிட்டான். அடுத்தது ஏபி பார்த்தீங்க அப்படின்னா 61. இந்த 61 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று ரிசல்ட் வந்து 861, அதாவது ஏபி 61, இந்த மாதம் வந்து பிசியில் வந்து ஒரு 61. ஓகேங்களா? ஸோ அதையுமே வந்து 61 அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65. அந்த 65 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏபியில் வந்து ஒரு 65, இந்த ஏபி 65 வந்து இங்கே பாருங்கள் 965 அப்படின்னு சொல்லி 65 வந்து ஏபி பிசியில் வந்து முடிஞ்சிடுச்சு. பிசிலையும் வந்து 65, அதாவது 965 அப்படின்னு சொல்லி இந்த மாதமும் வந்து அந்த நம்பரை வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா? இந்த 61, 63, 65 அப்படின்னு சொல்லி ஏ போர்டில் இருக்க 60 எல்லாத்துக்குமே வந்து அவன் பிசியில் வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்க 2 ஆறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 62, அப்புறம் பார்த்தீங்கன்னா 67, ஒரு 67, ஒரு 62. ஓகேங்களா? வேற ஏ போர்டில் 6 வச்சு வேற நம்பரே கிடையாது. அவன் 6 வச்சு ஆடின எல்லா நம்பருமே அவன் வந்து பிசியில் வந்து எடுத்து ஆடிட்டான். 61, 65, 63 அப்படின்ற 3 நம்பருமே வந்து பிசியில் வந்து வந்துடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து ஏபியில் வந்து 62, 67. ஏபியில் வந்து ஒரு 62, ஒரு 67. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பருமே வந்து நாளைக்கு ஒரு வேளை வந்து அவன் பிசியில் திருப்பறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பிசியில் ஏற்கனவே வந்து ஒரு 67, நான் பிசியில் வந்து 67 அப்படி இல்லைன்னா 76 அப்படின்ற நம்பர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து பிசியில் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஏபியில் 62, 67 அப்படின்றத கண்டிப்பாக வந்து நாளைக்கு பிசியில் வந்து இந்த நம்பர் கண்டிப்பாக வந்து திருப்பறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வேறு நம்பரே கிடையாது. அவன் ஏ போர்டில் வந்து போன மாதம் வந்து எந்த நம்பருமே வேறு நம்பர் இல்லை. ஏன்னா 61, 63, 65, ரிமைனிங் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 62, 67 ஏபியில். ஓகேங்களா? கண்டிப்பாக அவன் எடுத்து அவன் பிசியில் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் வந்து இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு 62 இல்லைன்னா வந்து 67 அப்படின்ற நம்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பிசியில் வந்து 67, 76 இந்த 2 நம்பருமே இருக்குது. அந்த 62, 65 அதுக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதம் வந்து ஒரு 36, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 பிசி போர்டில். ஸோ அதை வந்து அவன் ஏபியில் வந்து கரெக்டாக வந்து ஆடணும். பிசி போர்டில் வந்து ஒரு இந்த மாதம் அடித்தது வந்து ஒரு 36, ஒரு 16. சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பாக அவன் வந்து ஏபியில் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா போன மாதம் வந்து அவன் எப்படி வந்து ஏ போர்டில் இருக்க 6 வச்சு அவன் வந்து பிசி போர்டுக்கு வந்து அவன் ஏபி போர்டில் ஏன்னா 61, 63, 65, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 62, ஒரு 67. இந்த 62, 67 தான் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இதை வந்து அவன் எடுத்து வந்து கேமில் ஆடுறதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். இது வந்து ஏபியில் வந்து 62, 67 அப்படின்ட்டுருக்கு. இந்த மாதம் வந்து ஒரு 36, ஒரு 16. ஓகேங்களா? இந்த 36, இந்த 16 மட்டும்தான் வந்து இன்னுமே வந்து நமக்கு பெண்டிங் இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஏபியில் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏபியில் வந்து ஒரு 16 இல்லை 36. ஓகேங்களா? இந்த 2 நம்பருமே வந்து ஏபியில் வந்து நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்குற ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு இதில் வந்து ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் இல்லை 3 பாசிபிலிட்டிஸ் வரும். 167, 176, இந்த 36 அப்படின்னு திருப்பினானா இந்த இங்கே 62, 67 அப்படின்னு இருக்கீங்களா? ஸோ இந்த 2 நம்பரும் நான் கொடுக்குறேன். 362, 367. இந்த 4 நம்பருமே வந்து இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதம் கேமில் அடிச்சே ஆகணும். வேறு ஆறே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அவன் கண்டிப்பாக ஏபியில் இந்த 62, 67ன்னு கொடுக்கும்போது இதை வந்து அவன் வந்து பிசியில் வந்து 62, 67ன்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த மாதம் வந்து ஒரு 36, அது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16. ஸோ அதனால் நான் வந்து இந்த 167, அதுக்கப்புறம் வந்து
76, 362, 367 இந்த 4 நம்பருமே வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரு. இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து கேமில் எடுத்து ஆடிக்கோங்க. இது வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த நம்பரை வந்து நீங்கள் கேமில் எடுத்து ஆடலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த நம்பரை வந்து அவன் கேமில் ஆடிடுவான். இந்த நம்பரை வந்து ஃபாலோ கூட வச்சுக்கோங்க. வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் வந்து நான் சொல்கிற லாஜிக்கும் நம்பரும் வந்து உங்களுக்கு புரியும். இந்த நம்பரு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நாள் அடிக்க போகிறோம், அது மட்டும் வந்து நிச்சயம். இந்த நம்பர் வந்து ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நானும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.